தஞ்சை மாநகராட்சியில் குப்பைகளை தரம் பிரிக்காமல் சாலையில் கொட்டினால் 5,000 முதல் 10,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஜோதி அறக்கட்டளை செயலாளர் பிரபுராஜ்குமாருடன் நமது செய்தியாளர் சரவணகுமார் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். தஞ்சை மாநகராட்சியில் தரம் பிரிக்கப்படாத குப்பைகளை பொதுமக்கள் சாலையில் கொட்டினால் அவர்களுக்கு 5,000 முதல் 10,000 வரை அபராதம் விதிக்கப்படும் என மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் தூய்மை பணியாளர்களின் பணி என்பது ஒவ்வொரு வீட்டிலும் சேகரிக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த தரம் பிரிக்கப்பட்ட குப்பையினை எடுத்துச் செல்லும்போது அவர்களின் பணி என்பது சற்று சுலபமாக இருக்கும். ஆனால் பெரும்பாலான பகுதியில் அந்த மக்கள் அந்த வீடுகளில் சேரக்கூடிய குப்பைகளை தரம் பிரிக்காமல் அப்படியே குப்பை தொட்டிகளில் கொட்டுவதால் அவர்கள் அதை எடுத்து சென்று தரம் பிரிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இதனால் அவர்களுக்கும் பணி சிரமமாகிறது. சாலையிலும் குப்பைகள் அதிகமாக தேங்கி சுகாதார பிரச்சனையும் ஏற்பட்டு வருகிறது. இது குறித்து தெரிவிப்பதற்கு தஞ்சையைச் சேர்ந்த சமூக ஆர்வலரும் ஜோதி அறக்கட்டளை செயலாளருமான பிரபுராஜ்குமார் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். மாநகர பகுதிகளில் அங்கங்கே குப்பையை பொதுமக்கள் தரம் பிரிக்காமல் கொட்டிட்டு போகிறாங்க. இதனால் தூய்மை பணியாளர்களுக்கு எவ்வளோ சிரமம் இருக்கும்? ஏன்னா நம்ம ஜோதி அறக்கட்டளை மற்றும் நியூஸ் தமிழ் அன்புபாளர் இணைஞ்சு ஒவ்வொரு தடவையும் தூய்மை பணியாளர்களுடைய பணியை பாராட்டி நம்ம அவங்களுக்கு சிறப்பு பரிசு கொடுக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் அவங்களுடைய பணியை இவங்க பொதுமக்கள் ஒரு ஒரு போதிய விழிப்புணர்வு இல்லாமல் அதிகப்படுத்துறதுனால அவங்க எவ்வளோ சிரமத்தை அனுபவிக்கிறாங்கன்னு உங்களுக்கு இதை எப்படி மாற்றலாம்? நீங்கள் நம்ம கொரோனா காலத்தில் இருந்து தூய்மை பணியாளர்களை ரொம்ப உயர்வாக நம்ம கருதி, ஏன்னா அவங்க தான் சுற்றுப்புறத்தை தூய்மைப்படுத்தி நம்மளை நோய் நொடியிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறது தூய்மை பணியாளர்கள் தான். மருத்துவர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் தூய்மை பணியாளர்கள் அன்றாடம் நம்மளோட அசுத்தங்களை சுத்தப்படுத்துகிறாங்க. ஆனால் பொதுமக்களுக்கும் இதில் கொஞ்சம் பொறுப்பு இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. உதாரணத்துக்கு மக்கும் குப்பை மக்காத குப்பை அப்படிங்கிறத பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிறத மாநகராட்சி உட்பட எல்லாருமே வலியுறுத்திட்டு வராங்க. காரணம் என்ன அப்படின்னா, மக்கும் குப்பை அப்படிங்கிறது மண்ணோட மண்ணாக மக்கி போய் அது உரமாக மாறிடும். மக்காத குப்பைகள் உதாரணத்துக்கு உடஞ்ச கண்ணாடியாக இருக்கட்டும், ஊசியாக இருக்கட்டும், இந்த கண்ணாடி பொருட்களாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம மண்ணோட மண்ணாக மக்காமல் பல வருஷம் பூமியிலேயே இருந்துடும். இதில் முக்கியமான ஒரு கஷ்டம் என்ன அப்படின்னா, தூய்மை பணியாளர்கள் அதை சேகரிக்கும் போது அந்த உடஞ்ச கண்ணாடியாக இருக்கட்டும், ஊசியாக இருக்கட்டும், இந்த டியூப்லைட் உடஞ்சது, அது எல்லாத்தையுமே அவங்க கையாளும் போது அவங்களுக்கும் பாதிப்படையுது. தஞ்சை மாநகரம் மட்டுமல்ல, தமிழகத்திலேயுமே பொதுமக்கள் தங்கள் கைகளால் உருவாக்கப்படுற, அதாவது குப்பைகள் என்பது மொத்தமாக சேரக்கூடியதல்ல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொதுமக்களின் கைகளில் இருந்தால் அந்த குப்பைகளானது அந்த குப்பை தொட்டிக்கு செல்கிறது. அதற்கு முன்பாகவே அவர்கள் அந்த குப்பையை கொட்டுவதற்கு முன்பாகவே தரம் பிரித்து மக்கும் குப்பை மக்காத குப்பை என பிரித்து விட்டால் சாலைகளிலும் குப்பை தேங்குவதற்கு வாய்ப்பு இருக்காது. அதே சமயத்தில் நம்மை சுத்தமாக வைத்துக்கொள்ள போராடும் தூய்மை பணியாளர்களும் எளிதாக அந்த பணியை செய்து முடித்துவிட்டு அவர்களுக்கும் எந்த விதமான பாதிப்பும் இருக்காமல் அவர்களும் நன்றாக இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். எனவே தஞ்சை மாநகரத்தை பொறுத்தளவு இனி குப்பைகளை தரம் பிரிக்காமல் கொட்டினால் 5,000 முதல் 10,000 வரை அபராதம் விதிக்கப்படும் என்பதை நினைத்து பொதுமக்கள் தங்களது பொறுப்புணர்வை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதே அனைவரையும் கோரிக்கையாக இருக்கிறது. தஞ்சையிலிருந்து ஒளிப்பதிவாளர் கார்த்திகுடன் சரவணகுமார், நியூஸ் 7.